Hi, hello friends, welcome back to my Alight YouTube channel. நீங்க பிரிவுல பார்த்திருப்பீங்க, பிரிவுல பார்த்தா சூப்பரா எடிட் பண்ணா பார்த்திருப்பீங்க. அதே போல பார்த்தா எப்படி உங்க போட்டோ வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்றது நான் சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. இப்போ நம்ம சேனல்ல நீங்க புதுசா இருந்தா மறக்காம இந்த வீடியோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோல பார்த்தா போயிடலாம். இந்த வீடியோ பண்ணதுக்கு பதிலா நம்ம ஆப் அப்படி இந்த ஆப் உங்ககிட்ட இருந்தா மட்டும் தான் உங்களால இந்த ஒரு வீடியோவை உங்க மொபைல் போன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் டெலிகிராம் குரூப்ல பின் மெசேஜ் கொடுக்குறேன். வேணும்ன்ற டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணி இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. அதுல போட்டோஸ் இல்ல வீடியோஸ் எடுத்துறோம்னா மறக்காம இன்ஸ்டாகிராம் கண்டெக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா? இந்த இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க ஆப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதா இருக்கும். ஜஸ்ட் நீங்க இதுல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா இம்போர்ட் பண்ணனும். அப்படி இம்போர்ட் பண்ணா மட்டும் தான் உங்களால இந்த ஒரு வீடியோல உங்களோட மொபைல் போன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு வீடியோவை. ஓகேங்களா? அது எப்படி இம்போர்ட் பண்றதுன்னு நீங்க கேப்பீங்க. ஒரு லிங்க் ஒன்னு கொடுப்பேன். அந்த லிங்க் நீங்க டச் பண்ணி பார்த்தா ப்ராஜெக்ட்டை நீங்க ஃபுல் ஆல்மஸ் ஆப்ல இம்போர்ட் பண்ணலாம். அப்படியே QR கோட் கூகுள் பண்ணி நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் ஆல்மஸ் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்றது ப்ராஜெக்ட் லிங்க்கும் QR கோட் ஃபாண்ட் பார்த்தா ரெண்டு இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் ரெண்டே பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்ல பார்த்தா நீங்க கொடுத்துறேன். நீங்க எடுத்துங்க. நம்ம டெலிகிராம் சேனல் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி எடுத்துங்க. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், இப்போ டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டா கரெக்டா எப்படி இந்த வீடியோக்கு நான் ப்ராஜெக்ட் லிங்க் நான் எடுக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் வரும். அது எப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க பார்த்திருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கணும். டேட் பார்த்தா இருக்குங்களா? அந்த டேட் கரெக்டா நோட் பண்ணி டெலிகிராம் குரூப் அதே டேட் செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு நான் ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் ஃபாண்ட் இருக்கும். நீ சிம்பிள் அதே பார்த்தா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்ல அப்படி சொல்றது இன்னும் எனக்கு புரியல, கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க அப்படின்னா டீடைல்டா பார்த்தா ஒரு வீடியோ ஆல்ரெடி கிரியேட் பண்ணி யூடியூப் போட்டுருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கா, வேணுங்க அது நீங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பாருங்க கரெக்டான ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் இம்போர்ட் பண்ணீங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் எடிட் பண்றது அப்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்த்தா போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தா பிக் இருக்கும். ஜஸ்ட் நீங்க ஒன்னு பண்ண போறது ஒண்ணே ஒண்ணு தான். எல்லா எஃபர்ட் ஆட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். ஜஸ்ட் அந்த இமேஜை எடுத்து ரீப்ளேஸ்மென்ட் பண்ண மட்டும் போதும். இமேஜை நீங்க ரீப்ளேஸ்மென்ட் பண்ண மட்டும் போதும். சிம்பிளா எடிட் பண்ணலாம். எல்லா எஃபர்ட் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இங்க இருக்கிற போட்டோ மட்டும் உங்க போட்டோ ஆட் பண்ணீங்க. எப்படி போட்டோ சேஞ்ச் பண்றது சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ சேஞ்ச் பண்றேன். அதே மெத்தட் யூஸ் பண்ணி லாஸ்ட் இருக்கிற எல்லா போட்டோ மாத்திக்கிங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு பிக் மேல கிளிக் பண்ணி கலர் ஃபில் காம கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ஃபில் காம கிளிக் பண்ணி ஸ்டாப் மேல கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணி அப்படியே கேலரிக்கு எல்லா போட்டோஸ் வரும். இது யாரோ சாட் பண்ணி எடிட் பண்ண போறோம். அந்த போட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேல பிளஸ்ன்றது கொடுத்துருங்க. அப்படி கொடுத்து அப்படியே உங்க போட்டோ பக்கம் வந்தா ஃப்ரேம்ல செட் ஆயிடும். அதே மெத்தட் யூஸ் பண்ணி கொடுத்துருங்க. எல்லா பாக்ஸ் இமேஜ் மேல கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச யாரோ சாட் பண்ணி எடிட் பண்ண போறோம் அவங்க இமேஜை நீங்க ஆட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் கொடுத்துருக்க எல்லா பிக் மேல கிளிக் பண்ணி ஆட் பண்ணீங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட் வரைக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு பிக் எப்படி மாத்த சொல்லி கொடுத்துட்டு அதே மாதிரி யூஸ் பண்ணி கொடுத்துருக்க லாஸ்ட் வரைக்கும் எத்தனை பிக் இருக்கும் அந்த பிக் மேல கிளிக் பண்ணி போட்டோ நீங்க சேஞ்ச் பண்ணீங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஏற போட்டுங்க. அம்மா கிளிக் பண்ணுங்க வீடியோக்கு வந்து 0 பிக்சல் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி அப்படின்னா 2 செகண்டோட முடிஞ்சிருக்கலாம். உங்களை கேலரியில் இந்த ஒரு வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா அந்த வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பை.